வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்வதை நான் பெருமை அடைகிறேன். சவுடுனா என்ன சார்? எதுக்கும் உதவாதா? அதான் இல்லை அது வந்து இப்போ எதுக்கும் உதவும். சவுடு மண்ணு இப்போ நிறைய விற்கிறாங்களே, விவசாயத்துக்கு உதவுது. ஓகே, ஆனால் இதில் நிறையா உதவுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னாரு. உங்கள் ஃபேமிலி வந்துருக்காங்களா? இல்லை, அப்போ ஃபேமிலி விட்டு வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்க சார், நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும். அப்புறம் பகவதி பாலா இருக்கார். படம் கன்ஃபார்ம் ரிலீஸு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்களா சார்? 10,000 பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு. உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ, உண்மையான ஹீரோ, நிஜ ஹீரோ அவர். அந்த மியூசிக் டைரக்டர் அற்புதம் இசையமைச்சிருக்காரு, நிறையா சொன்னார். ஓகே, பாராட்டுகள். ஜீவா சார், அவர் வந்து நாளைய ரஜினியாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலே தான் வந்தார், உங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது. விக்ரம் சார், நிறைய பேர் சொல்லலாம். விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். அது மாதிரி சௌந்தர் சார், உண்மையிலே எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாருக்கும். அவருக்காக சம்மந்தமே இருக்காது. அவர்கிட்ட போய் கேட்டால் போதும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தூங்க மாட்டார். சொன்னவங்க தூங்கிடுவாங்க. இந்த விதைச்சவன் தூங்கிடுவான், விதை தூங்காதில்ல, அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும். இப்போ வந்து எங்கள் கிரீஷ் சார், அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியுதா தெரியல. ஆனால் அது உண்மை, அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்கள் திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்லை, நல்லாயிருக்கும், உண்மையாகவே அது நல்லாயிருக்கும். அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன், என்னங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திருப்பிங்க இது ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். நாங்கள் உண்மையாக பண்ணீங்க அப்படின்னேன். ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம், நீங்கள் அந்த பக்கம் வந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில. உண்மையில் நானும் மிரண்டேன். கேட்டேன், என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தார், டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தார். அந்த தம்பி புதுசாக நடித்தவர் டைரக்டருக்கு பாராட்டு. குறிப்பாக வந்து விஜயமுரளிக்கு பாராட்டணும். விஜயமுரளி அந்த ஒரு நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்காரு. அவருக்கு சால்வை போடல. அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்களா? சரி, ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா, வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு சின்ன வயசான முன்னாடி வாங்கினேன் நீங்கள். சரி பார்த்தீங்க அப்படியா? இல்லை, காயத்ரி மேடம் நல்லா பேசுனாங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரங்கிட்டையும், இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஒரு படம் ஓடுதுங்கல்ல, நம்ம மக்களை கெடுக்கக்கூடாது. தண்ணி அடித்தாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம், தண்ணி அடித்தாரா? கிடையாது. அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களுக்கு தண்ணி அடிக்கணுமோ, அடித்தாதான் நம்ம ஹீரோவாகிட முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு, நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், கமிஷன் நடிச்சு தண்ணி அடிக்கணாங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க நாங்கள் பிடிங்க, இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன பொருத்தம் இல்லை, நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார். இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நிச்சயமாக இந்த தண்ணி அடிக்கிறது சீனே வேணாம் சார். சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் சார். இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு, தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க. அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்தால் எல்லா இதுலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம
குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும். அதனால சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம மண்ணு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு. அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க, அவங்கள வந்து மதிங்க. அது மாதிரி தந்தையும் மதிங்க, தாயும் தந்தையும் மதிங்க. இன்றைக்கி கூட ஒரு இதில் படித்தேன், சைனாவில் எழுதியிருக்காங்க, உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க. இந்தியனா பிறந்து தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கிறோங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த தமிழனா பிறந்ததில் நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வெல்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.